நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் முகம் அழகாக இருக்கிறதுக்கான மருத்துவம். முகம் அழகுக்கு எத்தனையோ வகை மருத்துவம், எத்தனையோ இது பேசினாலும் மீண்டும் மீண்டும் அதைத்தான் கேட்குறாங்க. ஏன்னா எந்த இது போட்டாலும் வரல அப்படின்றாங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. உணவுகள் சரியில்லாதால குடல் கெட்டுரும். குடல் கெட்டாலே முகம் கெட்டுரும். மலச்சிக்கல் வந்தாலும் முகம் கெட்டுரும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அதிக அளவு உரம் போடுறதால முகம் அழகு போயிடும். நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப முடியல அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த உணவெல்லாம் மாற்றிட்டு இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு. ஏசியை விட்டு வெளியிலேயே வரமாட்டார். ஏசி இல்லாமல் நீங்கள் ஜன்னலெல்லாம் திறந்து போட்டு இருங்க, அரிசியை மாற்றுங்கன்னு. இன்றைக்கி எனக்கு நோயே இல்லைன்றார். அவர் டைரக்டர் தான், நிறையா படம் எடுத்திருக்காரு. அவரே சொல்கிறாரு, எனக்கு உங்ககிட்ட அனுபவம் இருக்குன்னு. நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமும் அனுபவித்து, குடும்பத்தில் எல்லாரும் அனுபவித்து அதுக்கடுத்து தான் மருத்துவமே செய்வோம். இதில் முக்கியமாக வழுக்கை, இது ஒரே நாளில் காஞ்சிரும். இந்த இலையெல்லாம் இதெல்லாம் மலைப்பிரதேசம் பக்கத்தில் கிடைக்கும். இதைத்தான் இதனுடைய மரத்திலிருந்து தான் இந்த தலையை சிக்கெடுக்கிறதுக்கு ஈறுவலி செய்வாங்க. இது தோதகத்தி, பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு பால், அதிமதுரம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முகம் அழகு பெற, முகம் அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இருக்க முகத்தை நல்லா ஃப்ரெஷ்னஸாக பளிச்சுன்னு அழகாக வச்சுக்கிறதுக்கான முகம், அதைத்தான் அழகு அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் கொடுத்த முகத்தை இயற்கை அழகுக்கு எந்த செயற்கை அழகு ஒப்பிட முடியாது. ஆனால் இருக்க முகத்தை நம்ம கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஒரு காரணம். மோஷன் நல்லா வெளியே போகாமல் இருக்கிறது, முகத்தில் அதிக சூடு, பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வெள்ளைப்பாடு அதிகம் போய்கிட்டு இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வறண்ட முகமாக இருக்கும், ரொம்ப அருள் வாங்கி போயிருக்கும். அதே நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா ஒளி இழந்து போயிடும். முகமே பார்க்குறதுக்கு ரொம்ப கண் பார்வை எல்லாமே குழி விழுந்து போயிருக்கும். தோதகத்தி மரம் அகத்தியில் நிறையா இருக்குது. இது தோதகத்தி அப்படின்ற மரத்தினுடைய இலை, நல்லா ரோஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அது கூட ஒரே ஒரு பன்னீர் ரோஜா கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தோதகத்தி இலை ஒரு கைப்பிடி, ஒரு பன்னீர் ரோஜா, அதிமதுரம். சூட்டு உடம்புக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் முகத்தில் எண்ணெய் வலிகிற மாதிரியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகத்தை குளிர்ச்சி படுத்தக்கூடியது. அது துவர்ப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை உள்ளதெல்லாம் ஒரே சமச்சீராக ரத்தோட்டத்தை, நரம்புகளை வலுப்படுத்தி ரத்தோட்டத்தை சமச்சீர் நிலைக்கு கொண்டு வரும். அதிமதுர பொடி ஒரு சிட்டிகை கூட சேர்த்துக்கலாம். வழுக்கை மரம் இலை நிழல் காய்ச்சல் போட்டு அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்குறோம். இது ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம முகத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கூட பால் சேர்த்துக்கலாம். நாட்டு மாட்டு பால், ஆட்டுப்பால் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நல்ல பளபளப்பு தன்மை கிடைக்கும் முகம். இந்த முகப்பூச்சை நீங்கள் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சும்மா வெறும் தண்ணியில் முகத்தை நீங்கள் கழுவிட்டு வந்தீங்கனாலுமே முகம் நல்ல பளபளப்பு தன்மையாக வந்துடும். முகம் அழகு பெறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. முகம் அழகு பெற, முகம் அழகாக இருக்கணும். முகம் ஏன் அழகாக இருக்கணும்? போகிற இடத்துல வேலைக்கு போனால் முகம் நல்லா இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு எதிர்க்க போகும்போதே முகத்தை சுருங்கி வச்சுட்டு போனால் அங்கே வேலையே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும். அப்போ முகம் அழகாக இருக்கணும். முகம் அழகு கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.